ஓகே ஸ்டார்ட் ரெடி. ஹலோ எவ்ரிவன், நான் திலீப் பேசுகிறேன். 5th செம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறோம். உங்கள் சப்போர்ட் தேவைப்படுது. நாங்கள் சயின்ஸ் வேறு டைமென்ஷனில் பார்க்குறோம், நீங்களும் அதே டைமென்ஷனில் பார்க்குறோம். உங்கள் ஆதரவு ரொம்ப தேவைப்படுது. சப்போர்ட் பண்ணுங்கள். தென் அவர் ஃபியூச்சர் வில் பி பிரைட். தேங்க்யூ. ஓகே டேய், நீ ஏன்டா சமாதானமாக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் ப்ராஜெக்ட் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கதை சொல்கிறேன் கேள்வி. ஒரு இடத்துக்கு 10 பேர் போனாங்க. அங்கே இருக்கிற எல்லாரும் ஒரே பாதை எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் அதில் ஒருத்தன் வேறு பாதை எடுத்துகிட்டு போனான். ஏன் தெரியுமா? அவன் புதுசாக ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் எனக்கு அடிமையாக தான் இருக்கணும். அதான் நான். நேர்ந்துடுறா மணி 7:55 ஆச்சு. சரி நம்ம க்ளாஸ் போட. ப்ரொபோசல் போல மணி என்ன? 8:40. எத்தனை மணிக்கு ப்ரொபோசல்? கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை உங்களுக்கு. நீங்களாம் எதுக்கு தான் படிக்கிறீங்க? என்ன ப்ரொபோசல்? ப்ரோ நாங்கள் ப்ரொபோசல் பண்ணிட்டோம், நீங்கள் வரல, உங்களுக்கு சீட் பண்ணிட்டோம். அப்படியே நீங்கள் எம்சி எடுத்து வந்து கொடுத்தா அப்படி போட்டுட்டோம். அவ்வளோதாங்க. ப்ரோ ப்ரோ அப்படியே ப்ராஜெக்ட் டிஸ்கஷன் இருக்கு, அப்படியே வந்துருங்க ப்ரோ. ஓகே. உருப்படியா ஒரு வேலை கூட செய்யாம நம்ம உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஆளா எதுக்கு நீ குரூப்ல சேர்க்கிற? எங்க அந்த ஆளு? தெரியலையா? கால் பண்ணி வர சொல்லு. ஃபோனில் தெரியலையே. இப்போ பாரு கோல் பூர்தா இல்லைன்ட்டு. போட்டுக்கோ பூர்லா பூர்தா வீடா கட்ட ஒரே கோல். என்ன ஒன்று வருஷம் யாரெல்லாம் இருந்த நேரத்தில் ஓலா இருக்கும். நான் வரேன். போனே இதுக்கு நான் போன் அடிக்காமலே இருந்திருக்கேன்.
அப்புறம் கீர்த்தனா கிளாஸில் என்ன சொல்லுது? கிளாஸில் நல்லா தான் சொல்லுது. உன்னை பற்றி தான் சில தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பற்றியா? நீ முன்ன மாதிரி இல்லைடா, மாறிட்டு. என்னாச்சு உனக்கு? நான் உன் ஃப்ரெண்டு தானே, என்கிட்ட கூட நீ எதுவும் சொல்ல மாட்டியா? கீர்த்தனா, நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். நம்ம காலேஜில் திலீப் மட்டும் ஒரு பிரில்லியண்டான இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான். அவனுக்கு இக்கலான இந்த நாகின் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் செம்மில் அவன் போயிட்டு 3.96, செகண்ட் செம்மில் 4 flat, தேர்ட் செம்மில் 3.97, ஃபோர்த் செம்மில் 1.72. அதே அப்படி ஆச்சுன்னு தெரியுமா? இந்த திலீப் இருக்கால, அவனுக்கு ஒரு பயம், எங்கே நாகின் ஃபேமஸாக இருக்கணும்ட்டு. அதனால் அவன் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி அவனை ரிட்டர்ன் பண்ண வச்சான். எனக்கு இன்னும் என் கதை கேட்டுக்கிட்டு இருக்கு. என் லெக்சரர் சொன்னது, திஸ் இஸ் நாட் யுவர் ப்ராஜெக்ட், யூ காப்பி ஃப்ரம் சம்வாட், ஐ கேன் ஹெல்ப் யூ. எப்படி இருக்கும் எனக்கு அன்றைக்கி எனக்கு வந்த கோவத்துக்கு அவனை சாவ அடிச்சிருப்பேன். இருந்தாலும் ஏன் விட்டேன்? இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையை நாசமாக்கிடக்கூடாதுன்ட்டு. அன்னைக்கு விட்டது தான் இன்ன வரைக்கும் பிடிக்க முடியல. அப்போது கிவ் அப் பண்ணிவிட்டு அப்படியே இருந்துட்டா எல்லாம் சரியாக போயிடுமா? என்ன பண்ண சொல்கிறேன்? ஒலிம்பிக்கில் ஓடுற ஸ்பிரிண்டர் தேவைக்காது. அந்த காலையில் அந்த ஸ்பிரிண்டர் எப்படி ஓடுவான்? அப்போ கால் இல்லாதவங்க யாரும் ஓடுறது இல்லையா? ஒலிம்பிக்ஸில் போய் பாரு, கால் இல்லாதவங்கள எவ்வளோ நல்லா ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு. சும்மா இந்த ரீசன் சொல்லிக்கிட்டு இருக்காது நாகின். மற்றவங்களும் உன்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் என்னால் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நான் உன் ஃப்ரெண்டுடா. முடிஞ்ச வரைக்கும் மாறப்பாரு. நான் முதல்ல கிளம்புறேன். ஹாய்ண்ணா. ஹாய் ப்ரோ. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எங்கே இந்த பக்கம்? ப்ராஜெக்ட் விஷயமா லெக்சரர்ஸ் பார்க்க வந்தாங்க. ஓ, அப்புறம் ப்ராஜெக்ட்லாம் எப்படி போயிட்டு இருக்கே? நல்லா போகுது. நல்லா போயிட்டுருக்கா? நல்லா போயிட்டுருக்க ப்ராஜெக்ட். இப்போ ஒரு பிரச்சனை. புரியலையே. ஆக்சுவலி உங்கள் ப்ராஜெக்ட் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுது. என்னன்னா, நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ண ப்ராஜெக்ட் ஏற்கனவே இன்னொருத்தவங்க ப்ரொப்போஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ப்ரொப்போசல் அப்போ லெக்சரர்ஸ் ஒன்றுமே சொல்லலையாண்ணா? அதுதான் பிரச்சனை. என்னன்னா, 5th செம் நாங்கள் தான் வந்து 4th செம்மோட ப்ராஜெக்டை சூப்பர்வைஸ் பண்ணோம். ஸோ எங்கள் சைட்லேருந்து இன்ஃபர்மேஷன் போல். ஸோ அதனால தான். ஐயோ, இப்போ எப்படி? நீங்கள் எப்படின்னு பாருங்கள். உங்கள் டீமில் ஒருத்தர் இருப்பார், அவர் எங்கே? அவர் கொஞ்சம் வேலை இருக்கு ப்ரோ. வேலையாக இருக்காரா? சரி, நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஒன்று, எங்கள் ப்ராஜெக்ட் மறுபடியும் செய்யுங்க. இல்லைன்னா சாரி டு சே, நீங்கள் ட்ராப் பண்ணி தான் ஆகணும். டென்ஷன் ஆகிக்காதீங்க. ஓகே, ஸோ டிஸ்கஸ் பண்ணுங்கள். எனக்கு வேலை இருக்குது, நாங்கள் முதல் போயிட்டு வரோம். சரியா? ஓகே 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 பாய். அவருக்கு தெரியுமா இந்த விஷயத்தை பற்றிலாம்? அவர்கிட்ட சொன்னால் அவர் பெருசாக கண்டுக்கவே இல்லை. சரி, நீ கால் பண்ணி அவர் வர சொல்லு. எதுக்கு? பண்ணி வர சொல்லு. ஹலோ ப்ரோ, கொஞ்ச நேரம் டிபன் வாங்க. வரேண்ணே. ஏன் கூப்பிட்டீங்க? இங்கே பாருங்கள், நான் உங்களை அண்ணான்னு கூப்பிட்டதில்லை. எனக்கு உங்கள் கூட ஆகிய பண்ண டைம் இல்லைண்ணா. நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் நீங்கள் உதவி பண்ணுவீங்கன்னு நம்பி நான் உங்ககிட்ட கேட்குறேன். எப்படியாவது இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். டிலே பண்ண மட்டும் இந்த ப்ராஜெக்ட் நம்ம சொந்த ஐடியாலன்னு ப்ரூஃப் பண்ணிட்டாரு. என் குடும்பமே என்னை நம்பி தான் இருக்குது. இவனை பாருங்கள், எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இது எங்கள் ப்ராஜெக்ட் இல்லை, நம்ம ப்ராஜெக்ட். தயவு செஞ்சு எங்களை இன்ஜினியரிங் மறுக்க வச்சிடாதீங்க. இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். ப்ரோ, எனக்கு உங்கள் மேலே அப்பப்போ கோவம் வரும். ஆனால் அதெல்லாம் பெருசாக காட்டுறதில்லை. மறுபடியும் சொல்கிறேன், இது எங்கள் ப்ராஜெக்ட், நம்ம ப்ராஜெக்ட். ஏதாச்சும் பண்ணுங்கள் ப்ரோ. நம்ம ப்ராஜெக்ட் என்னத்தை பற்றி? டிசி பவர் சப்ளை. டிசி பவர் சப்ளைனா என்ன? an electronic device that converts alternating current to direct current. அதுக்கு என்ன தேவை? 240 volts டிக்ளேர்ட்ஸ்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் தேவை. அதை டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட கனெக்ட் பண்ணு. அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஒரு சர்டன் வேல்யூ ஜெனரேட் பண்ணும். அதை அடுத்து ரெக்டிஃபை போகும். அதுலேருந்து வெளியே வேஃபர் டிசி பல்ஸ். டிசி பல்ஸ் ஃபில்டருக்கு போகும். ஃபில்டர் என்ன இருக்குது? கெப்பாசிட்டர், எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். அதுலேருந்து வெளியே வேஃபர்
டிசி ரிப்பர் அதோட ஸ்ட்ரெயிட்டாக ரெகுலேட்டர் போய் வோல்டேஜ் டிரைவர் கனெக்ட் பண்ணி அதுலேருந்து வெளியே அவுட்புட்டில் தான் தெரியும் நம்ம ப்ராஜெக்ட் சக்ஸஸாக ஃபெயிலியர் ஆகிட் எம் ஐ ரைட்? எனக்கு தெரியும் நான் இந்த ப்ராஜெக்ட் இது வரைக்கும் எதுவும் பண்ணலன்ட்டு. எனக்கு 3 நாள் டைம் கொடுங்க, நான் மாடிஃபை பண்ணுறேன். எப்படி ப்ரோ? முடியும். ரெக்டிஃபைருக்கு பதிலாக ப்ரீச் யூஸ் பண்ணுவோம், ரெசிஸ்டர் வெளியே அல்டர் பண்ணுவோம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பேப்பர் கொண்டு பாருங்கள். சரி ப்ரோ. அப்புறம் நம்ம ப்ராஜெக்டோட ப்ரொபோசல் டேட்டும் டைம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எதுக்கு ப்ரோ? அனுப்புங்க, இப்போ கிளம்புங்க. ஏண்டா போடா. என்னடா பிரச்சனை உனக்கு? ஏண்டா நீதான் ஆம்பளையா? உனக்கு நேரம் போக தெரியுது. ஏன்டா மற்ற எஃபெக்ட் மண்ணி போடுற? புரியுற மாதிரி சொல்றா. ஏன்டா திரும்பி திரும்பி யா ப்ராஜெக்ட் சதி பண்ற? உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு, எனக்கு தெரியணும். நீதான்டா, நீதான். உன் அறிவு தான் எனக்கு ஈக்குவலா இருக்க பத்தியா? அதான் இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே நான் உனக்கு தலைவலா இருக்கட்டா. அது இன்னைக்கு நடக்காது. V = IR மந்திரம் மாதிரி ஈக்குவேஷன் ஆக்ட் நடக்காது. நாளைக்கு நான் ப்ராஜெக்ட் ப்ரெசென்ட் பண்ண போறேன். ஆனா நீ எங்க போக போற தெரியுமா? ரெஸ்ட் இன் பெயின், டிலேட். Okay, students, you may start your presentation. Good morning to all students. Hello friends. Very good, again. Very good. Very good presentation. You may proceed to the next level. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. எக்ஸ்ட்ரா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆனால் ஏன் கேட்குறேன்? சரி ஷோ, பார்த்துக்கோ. ஆல் தி பெஸ்ட். ஏ மைக்கேல், நான் சொல்கிறேன். சரிடா. நீ வச்சு உனக்கு கால் பண்ணா என்னடா நம்ம ஷாம் பையன் காலேஜ் எடுத்துக்கிட்டாமா? யார் வச்சு? கதை என்ன கதைன்னு கீழே போய் கெஃபேல விசாரிச்சா தான் தெரியும். சரி சரி, கதை அப்புறம்